ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த அருமையான வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கற்றுக்கொள்ள பரிசுத்தாய் உதவி செய்வாராக. நம்முடைய தேவன் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன் நமக்கு இருக்கின்றார். அவரை போல ஒரு தெய்வத்தை எங்கும் பார்க்க முடியாது. இன்றைய நாளிலும் மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், ஒருவன் தன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பான் என்று சொன்னால் அவன் அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்ததுக்கு அது சமனாகின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணோட ஒருவன் தவறான முறையில் நடந்து கொண்டால்தான் அது அந்த காரியம் சம்பவிக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற வேளையில் ஒரு பெண்ணை ஒரு அசுத்த சிந்தையோடு ஒரு அருவருப்பான சிந்தையோடு ஒரு பெண்ணை ஒருவன் தன்னுடைய இருதயத்தில் பார்ப்பான்னு சொன்னால் அந்த பெண்ணோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமுள்ளதாய், அவர் வாசம் பண்ணுகிற இருதயமாய், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கண்கள் நம்முடைய சரீரத்துக்கு வெளிச்சம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அது ஆண்டவர் சொன்னால், ஒருவனுடைய கண் அவனுக்கு இடரலாக இருக்கும் என்று சொன்னால் அதை நீ பிடுங்கி போடு. காரணம், அந்த கண்கள் அப்படிப்பட்ட ஒரு கண்கள் உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த உறுப்பு தேவையில்லை. அது இல்லாமல் நீ பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்து விடலாம். உன்னுடைய கை உன்னுடைய கால் உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தடையாயிருக்கும் என்று சொன்னால் அதை நீ தரைத்து போடு. ஏன்னு சொன்ன ஆண்டவர் அதை சொல்வதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே அன்பு தேவ பிள்ளைகளை, நாங்கள் பல தடவை சொல்லுகிறோம், இது கிருபையின் காலம் என்று. ஆனால் கிருபையின் காலத்துல நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்தாலே அது பாவம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்க ஒருவனை கொலை செய்தால்தான் அது கொலை. நீங்கள் ஒருவனை அடித்தால்தான் நீங்கள் அடித்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு விபச்சாரம் செய்தால்தான் இந்த நபர் விபச்சாரம் செய்து விட்டார், இவர் தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான காரியத்தை செய்து விட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிருபையின் நாட்களில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினாலே உங்களுடைய பார்வை தவறாய் இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய நினைவுகள் தவறாய் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் அது விரோதமாய் இருக்கிறது. அதை அவருடைய பிரமாணங்களை மீறுகிறது, அவருடைய கட்டளைகளை மீறுகிறது. ஆகையினாலே அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ரட்சிப்பை பெற்றவர்களே, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே, ஒரு மகத்துவமான ஒரு ரட்சிப்பை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதை நமக்கு அவர் தருவதற்கு அவருடைய விலையேறப்பட்ட அந்த உன்னதமான மகா பரிசுத்த சரீரம் இந்த பூமியில கிழிக்கப்பட்டிருக்கிறது, பூமியில இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய சரீரத்தில் இந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிலுவிலே சிந்தினார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பதாய் நானும் நீங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்தேன். நாம் ஒரு நாள் வரப்போகின்றது, இந்த நாட்கள் சமீபமாக இருக்கின்றது. அது இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கின்ற வேளையில தேவனுடைய வருகை மிகவும் சீக்கிரம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆதாரமான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் வேதம் சொல்வது போல பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமா தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தின் அந்த உறவு மறிக்கப்படுகிறது. நாம் நம்மை போலத்தான் இருக்கிறோம், நம்முடைய சரீரம் இருக்கிறது, நமக்கு சுவாசம் இருக்கின்றது. ஆனால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கிய உறவு மறிக்கப்பட்டு போகின்றது. அதை நாம் இழந்து போகாதபடி, அந்த ரட்சிப்பின் பொக்கிஷத்தை இழந்து போகாதபடி அன்பு தேவப்பிள்ளை, பாவத்தை கண்டு விலகி ஓடுங்கள். யோசேப்பை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த பரிசுத்தவான் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை தூக்கி போட்டு விட்டு அந்த பார்வனுடைய அந்த மனைவி போர்த்தைவாளை விட்டு விலகி ஓடினார். அதுபோல என் அன்பு தேவ பிள்ளைகளை, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள், பரிசுத்தமான வாழ்க்கையில உங்களை கட்டி எழுப்புங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையினூடாக
உங்கள் ஒவ்வொருவரையும் நடப்பிப்பாராக. பாவங்களில் விழுந்து போய் விடாதீர்கள், பாவத்திலே மூழ்கி போய் விடாதீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்துக்குள்ளும் உங்களை ஒப்புக்கொடாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த மனவாட்டியாய் பரிசுத்த மனவாளன் வரப்போகிற அந்த நாளுக்கு உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.